Hello students, good morning. நம்ம பார்க்க போறது எதுன்னு பார்க்குறீங்களா? எக்ஸசைஸ் 2.7 எக்ஸசைஸ் 2.7ல இருக்கக்கூடிய சம்மெல்லாம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? எக்ஸாம்பிள் சம்ம பார்த்தோம் இல்லையா? ஓகே, அந்த எக்ஸாம்பிள் சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சம்மெல்லாம் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? கணக்கு பாருங்க. 2.7ல முதல் சம்ல which of the following sequence are in GP? பின்வரும் தொடர் வரிசையில் எவை பெருக்கு தொடர் வரிசை ஆகும்? பின்வரும் தொடர் வரிசையில் எவை பெருக்கு தொடர் வரிசை? பெருக்கு தொடர் வரிசை ஜிபி ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ஸ் கேட்கலாம். ஜிபின்னு கேட்கலாம் அல்லது ஃபுல்லா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் கொஸ்டின் அப்படியே கேட்கலாம். எப்படி கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? இந்த இதுல என்ன பண்ண எப்படி கண்டுபிடிக்கிறதுனா காமன் ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போறோம். காமன் ரேஷியோனா T2 டிவைடட் பை T1 காமன் ரேஷியோவும், அடுத்த இன்னொரு காமன் ரேஷியோ T3 டிவைடட் பை T2 T3 டிவைடட் பை T2. சார் T1 T2 T3ன்றீங்களா, அது எதுன்னு கேக்குறீங்களா? அது இங்க கொடுக்கப்பட்ட தொடர் வரிசை ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருப்பான் தொடர் வரிசை. அதுல முதல்ல வரக்கூடியது T1 முதல் உறுப்பு, இரண்டாவது வரக்கூடியது இரண்டாம் உறுப்பு, மூன்றாவது வரக்கூடியது மூன்றாம் உறுப்பு, இப்படி. ஓகேங்களா? இப்ப காமன் ரேஷியோ ஈக்குவலா இருந்தா ரெண்டு கண்டுபிடிக்கிற, ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா இட் இஸ் ஜிபி. ஈக்குவலா இல்ல, சமமாக இல்ல, ஆர் நாட் ஈக்குவல், the common ratio are not equal இருந்தா it is not GP. The given the sequence is not GP ன்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா பிள்ளைங்களா? புரிஞ்சுதா? இப்ப நம்ம சம்முக்கு போகலாங்களா? பாருங்க, எத்தனை கணக்கு கொடுத்துருக்கான் பாருப்பா. 7 கணக்கு கொடுத்துருக்கான். நம்ம இந்த 7 கணக்கு ஒரே வீடியோல நம்ம போட்டுடலாம், ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நல்லா ஸ்கிப் பண்ணாம கணக்க பாருங்க, ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே பிள்ளைங்களா? பார்க்கலாமா? ஓகே, நம்ம பார்க்கிறது ஃபர்ஸ்ட். இப்போ முதல் கணக்கு எடுத்துக்கலாம். 3, 9, 27, 81 இந்த பக்கம் போடுறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चनல சொல்யூஷன் கணக்கு எழுதிக்கலாம். 3, 9, 27, 81 எக்ஸெட்ரா. அதான் நான் சொல்லிட்டேன் இல்லையா, காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறேன்னு. காமன் ரேஷியோ 6 தான் காமன் ரேஷியோன்னு சொல்லிட்டோம். அப்போ R equal T2 divided by T1. T2 divided by T1. T2 னா எதுன்னு பாக்குறீங்களா? இதுதான் T1, இது T2, இது T3, இது T4. முதல் உறுப்பு, அது இரண்டாவது உறுப்பு, மூன்றாவது உறுப்பு, நான்காவது உறுப்பு பண்றோம். அப்ப T2 கவனிங்க, T2ன்றது என்ன? 9 by T1ன்றது 3. இதை கேன்சல் பண்ணா என்ன வருது? 3. அப்போ R இது ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அடுத்தது இன்னொன்னு, அடுத்து இங்கே பார்க்கலாங்களா? R equal to T3 divided by T2 equal T3ன்றது 27 by T2ன்றது இது. ஓகே, இது கேன்சல் பண்ணா 3. அப்போ இதுவும் 3. அப்போ R equal to 3. அப்போ the common ratios are equal. The common ratios are equal. Common ratio are equal. அப்போ R equal 3. Then common ratios are equal. Equal ஆனா என்ன சொல்லிட்டோம்? It is the sequence, it is GP ன்னு எழுதுங்க. ஷார்ட்டா முடிச்சுங்க. It is a GP. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிடுச்சுங்களா? புரியுதா பிள்ளைங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிச்சிட்டோம். அடுத்து ரெண்டாவது क्वेश्चனுக்கு போகலாங்களா? பாருங்க, ரெண்டாவது क्वेश्चனுக்கு பார்க்க போறோம். ஓகே பிள்ளைங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓவர். ஓகே, அடுத்து ரெண்டாவது क्वेश्चन எடுத்துக்கலாங்களா? சொல்யூஷன் இங்க கவனிங்க. ரெண்டாவது क्वेश्चन நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டாவது क्वेश्चन 4, 44,
444 எக்ஸெட்ரா. இப்போ இதுக்கு சொல்யூஷன் பார்க்கலாங்களா? காமன் ரேஷியோ ஈக்குவலா வந்தா ஜிபி, காமன் ரேஷியோ நாட் ஈக்குவலா இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, சமமா இல்லாம இருந்தா அது வந்து இட்ஸ் நாட் ஏ ஜிபின்னு சொல்றோம், அவ்வளவுதான். இப்போ காமன் ரேஷியோ ஆர் ஈக்குவல் டு T2 divided by T1. அப்ப T2ன்றது என்ன? இங்க T2ன்றது 44 by 4 equal to 11. இது கேன்சல் பண்ணுங்க, 11 வருதா? ஓகே, ஆரோட மதிப்பு 1 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கலாங்க. R equal T3 divided by T2. T3ன்றது என்ன பாருங்க, 4 4 4. T2ன்றது 4. இப்போ இது 4 ஆல கேன்சல் பண்ணாங்களா, 11. இது 4 1 1 1. அப்போ ஆன்சர் என்ன வருது, 111 divided by 11. இது ஈக்குவலா? ரெண்டு சமமா இருக்கா? சமமா இல்ல, நல்லாவே தெரியுது இல்லையா? R equal to 11, இது R equal to 111 divided by 11 இருக்கு, ரெண்டும் சமமா இல்ல. அப்போ the common ratios are not equal. Common ratio not equal. அப்போ இதுவும் சமமா இல்ல. or 11 not equal to by 11 எழுதலாம். ஓகேங்களா? அப்போ hence it is என்ன இருக்கும், ஈக்குவலா இல்லைன்ட்டா ஆர் நாட் ஈக்குவல் சொல்லிட்டோம். அப்ப என்ன இருக்கும், இது ஜிபியா, இது பெருக்கு தொடர் வரிசையா? சொல்லுங்க, பெருக்கு தொடர் வரிசையா? இல்ல, it is not ஜிபி, அவ்வளவுதான். it is not. சார் ஷார்ட்டா எழுதிதான் ஆகணுமா? நான் ஃபுல்லா எழுதட்டுமா? ஜாமெட்ரி ப்ரோக்ரஷன் எழுதலாமே, ஒன்றும் தவறு கிடையாது. நீ எப்படி ஒன்னாலும் எழுதலாம். ஆனா அவனுக்கு ஆன்சர் தானே தேவை. நீ ஜிபிடா எழுது, இல்ல ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஸ்னாலும் எழுது, எது ஒன்னாலும் எழுதிக்கும். ஓகேங்களா பிள்ளைங்களா? இப்ப ரெண்டாவது கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அடுத்து எதை பார்க்க போறோம், தேர்ட் கணக்கு. ஓகே பிள்ளைங்களா, இப்ப நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். ஓகே, தேர்ட் சம் என்ன சொல்றோம், அப்ப அதே போல R equal T2 divided by T1. R equal to T2 divided by T1. T2ன்றது என்ன பாருங்க, 0.05 by T1 0.5. இப்போ நியூமரேட்டர்ல டெசிமல்ல கொடுத்துட்டா டினாமினேட்டர் டெசிமல் வந்துருச்சு. இப்போ ஒரு நம்பரா மாத்துறது எப்படி, ஒரு முழு எண்ணா மாத்துறது எப்படின்னா, இப்போ எந்த டெசிமல் அதிகமா இருக்குன்னு பாக்குறேன், நியூமரேட்டர்லயா டினாமினேட்டர்லயா பாக்குறேன். நியூமரேட்டர்ல பார்த்தா 2 இருக்கு, டினாமினேட்டர் பார்த்தா 1 இருக்கு. அப்ப எது அதிகமா வருதோ அதை எடுத்துக்கிறோம். அப்ப 2 டெசிமல் வந்தா 100ஆல நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் பெருக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்ப மல்டிப்ளை பண்ணாங்களா, இன்டூ 100 by 100. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா 500 by 500 வரும். ஓகேவா? 500 by 500. இது எத்தனை டெசிமல், 2 டெசிமல் தள்ளி இங்க புள்ளி வைக்கிறோம், இங்க வச்சிட்டோம். இது எத்தனை டெசிமல், 1 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா 5 by 50. இதை கேன்சல் பண்ணா 1 by 10. அப்போ R equal to 1 by 10 ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட் இன்னொன்னு கண்டுபிடிக்க போறோம். அடுத்தது பாருங்க, R equal T3 divided by T1. T3ன்றது என்ன பாருங்க, 0.005. T2ன்றது என்ன, 0.05. இப்ப நியூமரேட்டர் அதிகமா இருக்கா, டினாமினேட்டர் அதிகமா இருக்கா? டெசிமலு நியூமரேட்டர்ல 3 டெசிமல், டினாமினேட்டர்ல 2 டெசிமல். இப்ப 3 டெசிமல் வந்தா 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும். எதால மல்டிப்ளை பண்றேன், 1000ஆல மல்டிப்ளை பண்றேன். எதை, நியூமரேட்டரையும் 1000 டினாமினேட்டரையும் 1000ஆல மல்டிப்ளை பண்ணலாங்களா? பை 1000 ஈக்குவல் என்ன வருது பாருங்க, 5000 divided by 5000. ஓகேங்களா? இது எத்தனை, 2 டெசிமல். இது எத்தனை, 3. அப்போ ஈக்குவல் 5 by 50. இதை கேன்சல் பண்ண
1 by 10. 1 by 10. அப்போ R equal 1 by 10. ஓகே, இப்போ இது ஈக்குவலா தானே இருக்கு, ரெண்டு காமன் ரேஷியோ ஈக்குவல் தானே வருது. அப்போ hence therefore R equal to 1 by 10 equal to 1 by 10. Therefore the common ratios are equal சொல்லிட்டேன். அப்புறம் கடைசி என்ன சொல்லணும், it is என்னன்னு சொல்ல போறோம், காமன் ரேஷியோ ஆர் ஈக்குவல் வந்துச்சு. அப்போ it is a GP. ஓகே பிள்ளைங்களா, இப்போ அடுத்தது fourth கொஸ்டின் போறோம். அடுத்தது fourth 1 by 3, 1 by 6, 1 by 12, etc. இப்போ R equal, நல்லா கவனிங்க, R equal T2 divided by T1. அப்போ T2 ன்றது 1 by 6 divided by 1 by 3. அப்போ 1 by 6 இந்த 3 மேல போகுது, இங்க கீழே 6 கீழே டவுன் ஆகுது. அப்போ 3 by 6 equal to 1 by 2. R ஓட மதிப்பு 1 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த இன்னொரு R கண்டுபிடிக்கலாமா. R equal T3 divided by T2. T3 ன்றது என்ன, 1 by 12 divided by 1 by 6. இந்த 12 கீழே வரும், இந்த 6 மேல போகும். ஓகே, 1 into 6, 1 into 12. இதை கேன்சல் பண்ணா 2. அப்போ 1 by 2. R ஓட மதிப்பு 1 by 2. அப்ப ரெண்டு ஈக்குவல் தானே, இந்த R ஓட மதிப்பு இதுவும் 1 by 2, இதுவும் 1 by 2. அப்போ R equal to 1 by 2 equal to 1 by 2. The common, therefore the common ratios are எப்படி இருக்கு பிள்ளைங்களா, ரெண்டு ஈக்குவலா தானே இருக்கேன். R equal எழுதிருங்க. அப்ப ஈக்குவலா வந்தா என்ன சொல்றோம், ஈக்குவலா வந்தா என்னது, it is GP. ஓகே பிள்ளைங்களா, புரிஞ்சிருக்குதா. ஓகே, அடுத்தது எதை சொல்ல போறோம், நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பார்க்கலாங்களா. ஃபிஃப்த் சம், ஃபோர்த் சம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் என்ன பாருங்க, 1 minus 5, 25 minus 125, etc. ஓகே, அதே போல R கண்டுபிடிங்க. R equal T2 divided by T1. காமன் ரேஷியோ T2 ன்றதுன்னா -5 by T1 equal to -5. இது ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அடுத்த இன்னொரு காமன் ரேஷியோ கண்டுபிடி. R equal T3 divided by T2. T3 ன்றது என்ன, இங்க 5 by -5. இதை கேன்சல் பண்ண என்ன வரும், 5. அப்போ -5 இது. ஓகேங்களா, ரெண்டு சரியா இருக்கா பாருங்க. அப்போ இதுவா இந்த காமன் ரேஷியோ, இந்த காமன் ரேஷியோ சரியா இருக்கா பிள்ளைங்களா, ரெண்டு சரியா தானே இருக்கு. R equal to -5, அது R equal to -5. அப்போ that is R equal to -5 equal to -5. Therefore the common ratios are எப்படி இருக்கு, சமமா இருக்கு. are equal இருந்தா என்னது, அப்போ it is GP. GP எழுதணும். ஓகே பிள்ளைங்களா, புரிஞ்சுதா. ஓகே, இப்ப எத்தனை முடிச்சிருக்கோம், 5 முடிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்முடைய லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில்
எக்ஸசைஸ் 2.7ல இருக்கக்கூடிய 2வது கணக்கை பார்க்கலாம். ஓகே, பாய்.